ஒருத்தர் கேட்டார், இந்த ரீல்ஸ் பண்ணுறதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொழுதுபோக்காக அவங்க செஞ்சுக்கிட்டோம், அவங்க யூடியூப்பில் விட்டுக்கிட்டோம். ஆனால் அவங்க தான் பெஸ்ட்டுன்னு நினச்சி எங்கள் டைரக்டர்ஸ் போகிறாங்க பாரு, அவங்கள கூட்டிகிட்டு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 46 வருஷமாக என்னால் வேலை செய்யாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறீங்க. நல்லா இருந்த ஒரு குடும்பம் திடீர்னு ரோடுக்கு வந்தால் அவங்களால அதுலேருந்து மீள முடியல. அந்த குடும்பத்துக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு இறங்கணும் தான். நான் ஃபஸ்ட்டு டைம் மணி சாரை எதிர்க்க பார்க்குறேன். இல்லை சார், நான் வந்து வடிவுக்கரசியாகவே தெரியக்கூடாது சார், நீங்கள் ஹிந்தி பேசுவீங்களான்னு. அப்பா தொம்முன்னு ஆயிப்போச்சுன்னு. ஐயோ, நீங்கள் ஏதாவது கதையை நினச்சிருக்கீங்களா, எழுதியிருக்கீங்களா? பேக்கப்னோடனே இந்த கதையை மறந்துடுவேன், நான் என் கதைக்கு போயிடுவேன். பாக்கியராஜ் சார் சொல்லுவார், இந்த டைலாக் முடிஞ்சோன்னே இப்படி கட் பண்ணுவாங்கல்ல, அதை அவர் பண்ணவே மாட்டார். ஒரே ஒரு வார்த்தை எழுதுடா பார்க்கலாம், உங்களால் எழுத முடியாதுல்ல. அது என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுது? ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இல்லைங்களா, டைலாக் ரைட்டரில். தனிமைன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குது, எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. தனிமையாக இருந்து பழகி அதில் ஒரு சந்தோஷத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ ரஜினி சாரோட பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி கமல் சாரோட ஃபர்ஸ்ட் டே ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் இப்போ தக் லைஃப்பில் என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து மணிரத்னம் சாரோட படத்தில், எல்லா படத்துலையுமே அலைப்பாயுதே, அப்புறம் இருவர், இந்திரா, இந்த படங்கள் எல்லாத்துலேயும் மதர் கேரக்டருக்கு டப்பிங்க்கு தான் என்னை கூப்பிடுவாங்க. ஈவன் சுஹாசினி பண்ண சீரியலில் கூட காக்கிநாடா ஷாம்லான்னு ஒருத்தர் நடித்தாங்க, அதுக்கும் டப்பிங்க்கு தான் என்னை கூப்பிட்டாங்க. அப்போ நான் ஒவ்வொரு தடவை இப்போ டப்பிங் போகும்போதெல்லாம் சொல்லுவேன், என்னை வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாகவே நினைக்கிறாங்க, இன்னும் நான் நடிப்பேனே ஒத்துக்க மாட்டேன்றாரு டேரக்டர் அப்படின்னு நான் பேசிட்டு வந்துடுவேன். இந்த படத்துக்கு நான் வந்து அருள்நிதி சார் படம் பண்ண வேண்டியது இருந்தது. அவர் படத்துக்காக தான் காஸ்டியூம் டிசைன் போய் சொல்லணும்னு போயிட்டுருக்கிற அந்நேரத்துக்கு மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து ஃபோன், நாங்கள் இந்த மாதிரி மணிரத்னம் சாரோட அசிஸ்டண்ட் பேசுகிறேன், இப்போ எந்த படத்துக்கு டப்பிங் வரணுங்க, யார் நடிச்சிருக்காங்க? ஏன்னா நம்ம அதுக்கு தானே கூடுவோம். நீங்கள் டப்பிங்க்கு இல்லைங்க, உங்களுக்கே ஒரு கேரக்டருக்கு அது டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் வர முடியுமா ஆஃபீஸ்க்கு? ஏங்க உண்மையாக சொல்லுங்கள், தனான்னு ஒரு கோ டைரக்டர் தான் பேசினார். அவர் ஆல்ரெடி அங்கே சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வெளியில் போய் படங்களும் டைரக்ட் பண்ணியிருக்கார். உண்மையாக சொல்லுங்கள், சாரு என்னை நடிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டாரா? நீங்கள் வாங்க, நேரில் வாங்க, எப்போ வருவீங்க? நாளைக்கே வந்துடுறேன் சார். நான் இல்லை, நம்ம போனோன்னு அவரும் வந்து டப்பிங்னு எதாவது சொல்லிவிடுவாரா? சரி, எது சொன்னால் என்ன, அட்லீஸ்ட் நமக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்னு ஒரு ப்ரொமோஷனாவது கிடச்சிருக்கு, போகலாம் அப்படின்னு நான் போயிட்டேன். நான் ஃபஸ்ட்டு டைம் மணி சாரை எதிர்க்க பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபோட்டோவில் பார்த்துருக்கோம், சீரியலில், ஐ மீன் டிவிலெலாம் பார்த்துருக்கேன், ஆனால் நேரில் பார்த்ததே இல்லை. போனோடனே எனக்கு ஒரே ஆச்சரியம், இப்படியே தான் உட்காந்துருக்கேன் சார் அப்படின்னு. நீங்கள் இதில் ஒரு நல்ல கேரக்டர் நடிக்க போகிறீங்க சார். உண்மையிலே நான் நடிக்க போகிறேன்னா சார், இதில் எனக்கு நடிக்கிறதுக்கு தான் சந்தர்ப்பம் கொடுக்குறீங்களா சார்? ஆமாம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அதெல்லாம் எனக்கு அதுக்கு அடுத்து என்ன வார்த்தை பேசுகிறாருன்னே கேட்கல. உண்மையிலே நான் நடிக்க போகிறேமா சார்? நான் பிளாங்காக வந்துடுவேன். எனக்கு நீங்கள் நடிக்க வருது சொல்லி கொடுக்கணும் சார். நான் சொல்லிக் கொடுக்கவே வேணாம், நான் டைலாக் சொன்னாவே நீங்கள் நடிப்பீங்க நீங்கள் அப்படி. இல்லை சார், நான் வந்து வடிவுக்கரசியாகவே தெரியக்கூடாது சார், நான் புதுசாக தெரியணும் சார் உங்கள் படத்தில் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக நம்ம வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு அப்போ சொல்லிவிட்டு நான் கிளம்புவேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஐயோ அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் வரேங்க சார். நீங்கள் ஹிந்தி பேசுவீங்களான்னாரு. அப்பா தொம்முன்னு ஆயிப்போச்சுன்னு. ஐயோ, ஹிந்தியா? தமிழே ஒழுங்காக பேச மாட்டோம், ஹிந்தி எங்கே சார்? ஹிந்தி எனக்கு தெரியாதுங்க சார், உண்மையை சொல்லிவிடுவோம். நம்ம இங்கே வந்து தூர்தர்ஷனில் சொன்ன மாதிரிலாம் சொல்லக்கூடாது, ஹிந்தி தெரியாதுங்க சார் எனக்கு. அப்படி டியூஷன் வைக்கலாம் அப்படின்ட்டார். டியூஷன் வைப்பாங்க, நான் டியூஷன் அரேஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் கற்றுக்குங்க. இது பெரிய முதியோர் கல்வி மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. ஐயோ, நீட் எக்ஸாம் எழுதுகிற முதியோர் கல்வியா இது? என்ன எப்படியாவது ஒரு படத்தில் நடிக்கணும்னு நினச்சி இவ்வளோ பெரிய இது சொல்லிட்டாங்களே. அப்படியே அசிஸ்டன்ட்ஸ்கிட்ட வந்து, என்னப்பா ஹிந்தின்னு? இல்லை, ஹிந்தி சின்ன சின்ன டைலாக்ஸ் தான் வரும். கடவுளே, இது எப்படியா பேச போகிறேன் நான்? வேறு எதுவுமே சொல்ல, நீங்கள் வந்து த்ரிஷாவோட இருப்பீங்க, அவ்வளோதான் சொன்னார். நான் என்ன கேரக்டரு, என்ன பண்ண போகிறேன், யாரோட காம்பினேஷனில் வரப்போகிறேன், கமல் சாரோட காம்பினேஷனில் வருவேனான்னு எப்படி நம்ம போய் இவரோட டைரக்ஷனில் நடிக்கவே நம்ம தவம் இருந்தோம்.
இதில் இவங்களோட நடிப்புனா அவங்களோட நடிப்புனாலாம் கேள்வி கேட்கக்கூடாது. இதில் வேறு ஹிந்தி வேறு பேசணும். இதுவே போதும் நமக்கு எக்ஸாமினேஷனுக்கு வந்துட்டேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீச்சர் அரேஞ்ச் பண்ணாங்க எனக்கு. அரேஞ்ச் பண்ணி நான் அவங்கள போய் மந்தவெளியில் போய் பார்த்து டெய்லி நான் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னெல்லாம் சொல்லி எனக்கு 1 மாதம் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டாங்க. டைலாக்கெல்லாம் அந்த அம்மாவுக்கு அனுப்புவாங்க. அந்த அம்மா டைலாக் பார்த்து எனக்கு சொல்லிக் கொடுக்கும். நான் ஃபோன்லேயே நான் ஒரு தடவை படிச்சுட்டு ஹிந்தி டியூஷன் எல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் டெல்லிக்கு போனோம். டெல்லிக்கு போகும்போது நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி காஸ்டியூம்ஸ் எல்லாம் சல்வார் கமிஸ் கொடுக்குறாங்க. என்னங்கடா இது, கமல் சார் படம்னாவே நம்ம வந்து மாடர்னாக தான் இருப்போம் போல இருக்கு அப்படின்னு சல்வார் கமிஸ்லாம் போட்டு ஹேர் எல்லாம் வந்து ஷார்ட் ஆக்கிட்டாங்க. சின்னதான் என்னடா இது கரெக்டாக சிகப்பு ரோஜாக்கள் என்ன கெட்டப் போட்டனோ அதே மாதிரி ஒரு கெட்டப் போடுறாங்க. ஒருவேளை கமல் சார் படம்லாம் இப்படி தான் இருப்போம் போல. ஏன்னா நடுவில் வந்து நான் சத்யான்னு ஒரு படம் பண்ணேன், கமல் சாரோட ப்ரொடக்ஷன் இது. அப்புறம் மகராசன் ஒரு படம் பண்ணேன், சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன். அது ஃபஸ்ட்டு சுரேஷ் கிருஷ்ணா சாரோட டைரக்ஷன் அது, சத்யா. அதுக்கப்புறம் மகராசன் வந்து ஜிஎன் ரங்கராஜன் சார் டைரக்டர். இப்போது இது வந்து 4th ஃபிலிம் கமல் சாரோட நடிக்கிறது. போயாச்சு, இந்த கெட்டப்லாம் போட்டாங்க. அவர் ஃபோட்டோ ஷூட் எடுக்கும் போது டைரக்டர் வந்து மேலேருந்து பார்க்குறாரு இதெல்லாம். அவருக்கு எல்லாமே எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க, மேலே ஃபோட்டோ போகுது. அவர் இல்லை அவங்க துப்பட்டா இல்லாமல் இருக்க சொல்லுங்கன்னு. யாருங்க உங்களுக்காக சொல்கிறாங்கன்னு, டைரக்டர் மேலே இருக்கார். ஓ சரி எல்லாமே ஒரு மர்மமான இதுலேயே நடந்தது. ஆனால் பர்ஃபெக்ஷன்னா ஒருத்தரும் சினிமாவில் வரணும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் அவர் கூட ஒரு படமாவது பண்ணணும். ஒரு படமாவது பண்ணாங்கன்னா தான் அந்த டிசிப்ளின் தெரியும். ஒரு ஷூட்டிங்னா எப்படி அசம்பிள் ஆகணும், எத்தனை அந்த டைம் எல்லாம் கீப் அப் பண்ணுறதெல்லாம் அவங்களால அடிச்சிக்கவே முடியாது போல இருக்கு அவ்வளோ. அதே மாதிரி ஷூட்டிங் மேட்டரை தவிர எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பேசுகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஒரு டைம் கிடையாது. முதல்ல அன்னெசரியாக சும்மா உட்காந்து கலாட்டா பண்ணிட்டு பேசுறது, சிரிக்கிறது அதெல்லாம் இல்லவே இல்லை. கரெக்டாக பேசுறது என்னவோ அதே தான். டெல்லி போயாச்சு. டெல்லியில் ஃபஸ்ட்டு சீனு சேரில் இப்படி உட்காருங்கன்னாரு. சார் இந்த கால் மடக்க முடியாது, எல்லாமே உண்மையை பேசிடணும். நம்ம பாட்டுக்கு ஏதாவது போய் சொல்லிட்டு சரி காலை மடக்கி உட்காருங்கன்னா உட்கார முடியல, எனக்கு கால் மடக்க முடியாது சார், கால் வலிக்கும் சார், அப்போ இப்படி போட்டுக்க உட்காந்துக்குங்க, இப்படி கேஷுவலாக இருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு டைலாக் ஏதாவது ஹிந்தி வருதா இதுதான் பயம். அப்புறம் ஹிந்தியில் இருந்த டைலாக்லாம் அடிச்சிட்டார். கடவுள் அங்கே வந்து உதவி செஞ்சுட்டார் எனக்கு. அம்மா தமிழ்லேயே பேசிட்டோம் அப்படின்ட்டு அப்பா அங்கே கிளியர் ஆயிடுச்சு. சரி இப்போ வந்து இந்த ஷாட் முடிஞ்சதுக்கப்புறம் கமல் சார் வருவாங்க. திக்குன்னு ஆச்சு. ஐயோ கடவுளே, கமல் சாரோட நடிக்கணுமே. இப்போ தான் அந்த சென்ஸுக்கே வரேன் நான். இதுவரையிலும் மணிரத்னம் சார் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் கமல் சார் வந்து அப்படியே திருன்னு முடிக்கிறேன் நான். சார் வணக்கம் சார், வணக்கமே வெளியில் வரமாட்டேங்குது, வெறும் காற்று தான் வருதுன்ற மாதிரி வந்தது. அப்புறம் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஷார்ட்டு அவர் காருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஷாட், ஒரு ஷாட்டில் வந்து பேசுவார். அந்த ஷாட்டு ஓகே, எல்லாமே ஒரே டேக்கில் ஓகே ஆயிடுச்சு. காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு நல்லா கேட்டுகிட்டே இருக்கும்போது ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்த மணி சார், கமல்ஜி இந்த டயலாக் பார்த்துக்குங்க. அப்போ தான் நினச்சேன் அன்னெசரியாக நம்ம பேசக்கூடாது போல இருக்குது. எங்கேருந்து வந்து ஸோ டைலாக்கை தவிர ஷார்ட்டை தவிர வேறு எந்த டிஸ்கஷனும் அங்கே இருக்கக்கூடாது போல இருக்கு. அவ்வளோ டிசிப்ளினாக அந்த பசங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன். நான் இத்தனை 46 வருஷமாக இருக்கிற இண்டஸ்ட்ரியில் சினிமா ஷூட்டிங்னா இதுதான் சினிமா ஷூட்டிங். அவங்கவுங்க வேலையை மட்டுமே பார்க்குறீங்களே தவிர அது கூட ஷூட்டிங் வேலை என்னவோ அதுதான். அனாவசியமாக டீ சாப்பிட்றியான்னு கூட ஒருத்தரோட ஒருத்தர் கேட்டுக்கிறது இல்லை. எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ அழகாக. அந்த படம் டப்பிங் பேசும்போது கூட நான் உட்காந்து கீழே இருந்து பேசுவேன், மேலேருந்து கரெக்ஷன் சொல்வார். இது யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு டைரக்டர் அப்படின்னுவாங்க. ஓ டைரக்டர் மேலேருந்து பார்க்குறாரு போல, அப்போ ஒழுங்காக உட்காந்து பேசுவோன்னமா அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் ஒரு பர்ஃபெக்ஷன். அதே மாதிரி அந்த ஒரு சர்ச்சில் ஒரு சீனு அது எடுக்கும்போது தான் கமல் சார் அப்போ எனக்கு அங்கே திரும்பி பார்த்தோன்னே நான் ஒரு ஓல்டு கெட்டப் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 100 வயசு கழுவி மாதிரி ஒரு கெட்டப். அது ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட காட்டினேன். ஏன்னா அவர் தான் அத்தாரிட்டியே நமக்கெல்லாம். கெட்டப்புக்கு அத்தாரிட்டி கமல் சார் தான், அவரை தவிர வேறு யாருமே இல்லை. அவர்கிட்ட காட்டினோன்னு
பார்த்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த முடி மட்டும் ஜாஸ்தியாக வச்சுக்க வேண்டாம் அப்படின்னாரு. எனக்கு அவர் அந்த கலெக்ஷன் சொல்லும்போது எனக்கு அழுகியே வந்துருச்சு. இதுக்கு மேலே எனக்கு வேணாம்ப்பா, இது போதும். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்ஷன். அந்த சிகப்பு ரோஜாக்கள் அப்படி ஸ்டைலாக பார்த்து நடிப்பார் பாருங்க, அதே லுக்கு எல்லாம் கொஞ்சம் வயசான கெட்டப்பில் உட்காந்து அவ்வளவுதானே தவிர அப்புறம் மாதிரில பர்ஃபெக்ஷன் எல்லாம் அப்பாப்பா கிரேட். எனக்கு பெரிய வரப்பிரசாதம் வந்து 2005 and 2004 வந்து பெரிய வரப்பிரசாதம். மணி சார் படத்தில் நடித்தாச்சு, கமல் சாரோட. அது ஒரு நல்ல கேரக்டரில் அவர் கூட அவரோட காம்பினேஷனில் நடித்தது எல்லாமே மிகப்பெரிய திருப்தி எனக்கு. நல்லா அமைஞ்சது, எல்லாமே மிகப்பெரிய திருப்தி. அது சொல்லும் போது எனக்கு எமோஷன் ஆகிடுது. காட் இஸ் கிரேட் ரியலி. நம்ம எனக்கு என்னென்னா கடவுள் விஷயத்தில் என்னென்னவோ சின்ன வயசுலேருந்து முருகரை கும்பிட்டு இவரை கும்பிட்டு அவரை கும்பிட்டு இதை மாதிரி வந்து 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 உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், நான் சொல்லவே கூடாது. நீங்கள் லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த 5 minutes 10 minutes மெடிடேஷன் முடிச்சு தான் சாப்பிடுவீங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, அவர் மெடிடேட் பண்ணிகிட்ருக்காரு, பிரேக் சொல்லியாச்சு மெடிடேட் பண்ணுறாரு. அப்போல்லாம் நினைப்போம், என்னது இது வேணும் சார், இந்த நேரத்துக்கு என்ன மெடிடேட் பண்ணுவார் இவர், இப்போவும் போய் ஒரு 10 minutes மெடிடேட் பண்ணிட்டு தான் சாப்பிடுவீங்க நீங்கள், அப்படி தானே இருப்பீங்க. அது என்ன பண்ணுவார் அப்படின்னு இப்போ தான் எனக்கு அதெல்லாம் தெரிய வருது. நானும் மெடிடேஷன்னு பெருசாக உட்கார்ந்தெல்லாம் பண்ண மாட்டேன். பட் 3:30 4 o'clock எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சு முகம் கை கால்லாம் கழுவிட்டு என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ, இப்போ நான் அவங்ககிட்ட எப்படி பேசணும் அதே மாதிரி மேலே இருக்கவங்ககிட்ட பேசுவேன் நான். கான்வர்சேஷன். ஆமாம், நான் இது பண்ணணும், எதை பண்ணணும், எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் கைட் பண்ணுங்கள், சும்மா நீங்கள் பாட்டுக்கு விட்டுறீங்க, நான் யாரை போய் கேட்பேன், ஏதோ சண்டை போடுற மாதிரியே பேசுவேன். எனக்கு இது விடிஞ்சிடுச்சு, ஆனால் நான் பேசுகிறது விடிஞ்ச உடனே இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் எனக்கு தெரியணும், என்னை கரெக்டாக கைட் பண்ணுங்கள். இப்போது நான் வந்து இன்றைக்கி வேணு சாரோட போய் பேச போகிறேன். எனக்குள்ளே இருந்து நீங்கள் பேசுங்க, எதையாவது கண்ணா பண்ணான்னு உளறி வைக்க வேணாம், நீங்கள் பேசுங்க. எல்லாத்துக்கும் ஆமாம் அவங்களுடைய உதவியை வாங்குகிறேன். அதுதான், அது வந்து நம்ம இஷ்டம்தான். நம்ம முருகராக நினச்சா முருகர் தான், பெருமாளாக நினச்சா பெருமாள் தான், மதராக நினச்சா மதர் தான். நம்ம இஷ்டம், நம்ம இஷ்டம்தான். அவங்களுக்கு நம்ம பேர் வச்சுக்கிறோமே தவிர அவங்க ஒன்று தான், எல்லாருக்குமே ஒன்று தான். ஆனால் அவங்கக்கிட்ட கேட்டால் நமக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக செய்வாங்க. நம்ம ஒரு சின்ன சஃபரிங்கில் இருக்கிறோம், நான் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில், நம்ம ஒரு சின்ன சஃபரிங் நம்ம இவ்வளோ செஞ்சு சஃபர் பண்ண வச்சுட்டாங்கன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். ரீசன் இல்லாமல், அதான் காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்கிறது இல்லைன்னு 100% கரெக்ட். அக்கா நீங்கள் எத்தனை வருஷம் சொல்லிங்க? 40 வருஷமா? 46 வருஷம். 46 வருஷமா ஓடிட்டே இருக்கீங்க, என்னால் வேலை செய்யாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறீங்க. இதுக்கு பின்னாடி என்ன உங்களுக்கு தூண்டுதல், என்ன மோட்டிவேஷன் உங்களுக்கு இதுக்கெல்லாம்? ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே வந்து நல்லா இருந்த ஒரு குடும்பம் திடீர்னு ரோடுக்கு வந்தால் அவங்களால அதுலேருந்து மீள முடியல, எப்படி என்ன எதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாத போது அந்த குடும்பத்துக்காக நம்ம செய்யணும் அப்படின்னு இறங்கினது தான். இந்த நிமிஷம் வரலாம் அதுதான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதுதான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. வேலை தான் எனக்கு ஃப்ரெண்டாக தெரியுது, வேலை தான் எனக்கு குடும்பமாக தெரியுது, வேலை தான் என்னோட பேரண்ட்ஸாக தெரியுது, வேலை தான் எல்லாமாவே தெரியுது. வேலை தான் உங்களோட டீச்சர், வேலை தான் என் ஃப்ரெண்டு, வேலை தான் எவ்ரிதிங். உனக்கு உலகத்திலேயே என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் என் வேலை. அதுக்காக நடிக்கிறது தான் பிடிக்குமானா அப்படி இல்லை. எனக்கு ஒரு மந்த்லி டார்கெட் இது இருக்குது. அந்த டார்கெட்டை நாங்கள் சம்பளமாக கொடுக்குறோம், நீங்கள் நடிக்கக்கூடாது, இந்த வேலைக்கு போகிறீங்களா, ஓகே. இஃப் ஐ டோன்ட் நோ தட் ஒர்க் ஆல்சோ லெட் மீ லேர்ன் அண்ட் கோ அண்ட் டூ இட். அதை கற்றுக்கிட்டாவது போய் அந்த வேலையை செய்வேன். அந்த வேலை எனக்கு பிடிக்கும். வேறு யாரும் என்னை வந்து தூண்டியெல்லாம் விடலை, என்னோட சூழ்நிலை என்னை தூண்டுச்சு, நீ போ, நீ வேலை செய்ய முடியும் அப்படின்னு எனக்குள்ளாரே என்னை தூண்டுச்சு. எனக்கு அதுக்கு வந்து பிரபஞ்சம் உதவி செய்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட தான் கேட்டுக்கிறது. நான் என்ன பண்ணலாம், இவங்க வந்து கதை சொல்கிறாங்க, இந்த கதைக்கு நான் சூட்டபிள் ஆக மாட்டேன்னா நீ தான் டிசைட் பண்ணணும். அதே மாதிரி பேசுகிற சம்பளம் முதல் கொண்டு
எனக்கு என்ன சம்பளம் கிடைச்சா எனக்கு நல்லதுன்னு நீ டிசைட் பண்ணுறியோ, நம்ம கூட அல்பத்தனமாக கம்மியாக டிசைட் பண்ணிடுவோம். அவங்க டிசைட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதை அவங்க வாயாலே வரவே. நான் எப்பவுமே அவங்கக்கிட்ட தான் கேட்பேன், நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு என்ன மரியாதை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிடுவேன். அப்போது அது மரியாதையாக தானே வரும். ஸோ அது கரெக்டாக இருக்கும். அதுதான் என்னை தூண்டுதே தவிர வேறு எதுவுமே கிடையாது. சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் என்னை வேலை செய்ய வைக்குது. எனக்கு வேலை பிடிக்கும். சூப்பர், ரொம்ப நறுக்கு அழகாக சொல்லிட்டீங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டையும் நான் என்ன சொல்வேன்னா, யாருக்காகவும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் செய்கிற வேலையை விட்டு கொடுக்காதீங்க, விட்டே கொடுக்காதீங்க. அதை நீங்கள் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அது உங்களை எந்த இடத்துலையும் இறக்கி வைக்காது. உங்களை மேலே 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 தூக்கிட்டு தான் போகுமே தவிர கீழே இறக்காது. இது சத்தியமான வார்த்தை. ஒருத்தரும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கட்டும், இல்லைன்னா என்கிட்ட கேட்க சொல்லுங்கள். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னும் ஒரு ஃபிலசாபிக்கலான கேள்வினே வச்சுக்கோங்க. தனிமைங்கிற ஒரு விஷயம், அது வந்து நமக்கு வந்து பலமா இல்லை பலவீனமா? அது தனிமைன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குது, எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுங்கள். தனிமை வந்து நிறைய நேரங்களில் நம்மளை நிறைய யோசிக்க வைக்கும். அந்த யோசனை ஃப்ரீடமாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு 4 பேரோடு இருக்கிறோம் அப்படின்னா, சரி அவங்களுக்கு சாப்பிட்டாங்களா இல்லைன்னு தெரில, சரி அவங்களுக்கு இதை செஞ்சோமா தெரில, இதிலே போயிடுமே தவிர நம்ம சுதந்திரமாக எதையாவது யோசிக்கிறதுக்கு நமக்கு டைமே இருக்காது. ஆனால் தனிமையில் இருக்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க அது தனிமையை வந்து போர் அடிக்குதுன்னு. இல்லை, உன்னை பற்றி நீ ரியலைஸ் பண்ணவும் அனலைஸ் பண்ணவும் ஃபர்தராக நீ என்ன பண்ண போகிறேங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்குன்னு உனக்குன்னு ஒரு டைம் வேணும். அது எந்த டைம் எடுத்துப்பேன்? காலையிலேருந்து வீட்டுக்காக வேலை செய்கிறதுக்கும், வெளியில் போய் வேலை செய்கிறதுக்கும், மற்றவங்களுக்காகவும் இருக்கிறதுக்கும், மற்றவங்களோடவே இருக்கிறதுக்குமே சரியாக போச்சுன்னா, எப்போ உன்னை பற்றி நீ ரியலைஸ் பண்ணுவேன்? அப்போ உனக்கு அந்த ஸ்பேஸ் வேணும். அதனால் தனிமை வந்து என்னை பொறுத்தவரையிலும் 75% அது வந்து நன்மையை தான் செய்யும். வரம் தனிமையாக இருக்கிறது, தனிமையாக இருந்து பழகி அதில் ஒரு சந்தோஷத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். கரெக்ட், புரியுதுங்களா? தனிமையாக இருந்து அதில் ஒரு வெற்றி வரணும் உங்களுக்கு. நான் தனியாக டிசைட் பண்ணேன், அந்த டிசிஷன் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு எல்லாராலும் அப்ரிஷியேட் பண்ணப்பட்டுச்சுனாவே அந்த தனிமை உனக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தனிமையாக இருக்கிறோம், தனிமையாக நோ, யூ ஆர் நாட் லெஃப்ட் அலோன். உன்னை சுற்றி ஒரு பிரபஞ்சம் இருக்குது, அதுக்கிட்ட நீங்கள் பேசு, அதுக்கிட்ட டிசிஷன் எடு, உனக்கு பாசிட்டிவாக தான் வரும். அதே மாதிரி ஒரு பொம்பளை தனியாக இருக்கிறா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு பாதுகாப்பு இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையே நீங்கள் நினைக்காதீங்க. உங்களை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு அந்த தனிமை உதவும். நம்ம தனிமையாக இருக்கிறோம்னாவே நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். இப்போ நான் கீழே இறங்கி போகிறேன், என் கூட யாரும் வரலன்னா நான் அங்கே இருக்கிறத எதையாவது பிடிச்சிக்கிட்டு நடப்பேன், இல்லை ஸ்லோவாக நடப்பேன், லிஃப்ட் வந்துருச்சான்னு பார்ப்பேன், பார்த்து ஏறுவேன். ஏன்னா நம்ம கூட யாரும் இல்லை, யாரும் இல்லைங்கிறதே ஒரு பலத்தை கொடுக்கும். ஓகே, புரியுதுங்களா? சரி, நம்ம தடுக்கணும்னா யாராவது பிடிப்பாங்கன்னா இவங்க பிடிச்சிப்பாங்க, அவங்களுக்கு டிபெண்ட் ஆகிடும். அந்த டிபெண்டிங்காக இருக்கக்கூடாதுங்கிறதான் வேலைக்கு போகிறதுன்னு சொல்கிறேன் நான். வேலைக்கு போய் உன் கையில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ பார்த்து எல்லாருக்கும் கொடு, அதுதான் உனக்கு கடைசி வரையும் சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி தனிமையாக இருக்கிறோன்னாவே நமக்குள்ளார ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நம்ம தனியாக இருக்கிறோம், கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனியாக படுத்துக்கிறோன்னா எல்லாம் லாக் பண்ணிட்டோமா பார்க்கணும், எல்லாம் கடைசியாக இப்போ தான் ஒரு மொபைல் நமக்கு ஈஸியாக இருக்குது, கடைசியாக ஒரு நம்பர் போட்டு நான் தூங்க போகிறோம்மா ஒரு பொண்ணுக்கிட்டேயோ ஒரு பையன்கிட்டயோ சொல்லிவிட்டு படுக்கிற மாதிரி இருக்கும். அவங்க எங்கேயோ இருக்கிறாங்கன்னா நம்ம அசிஸ்டண்ட்டுக்கிட்டையாவது, ஏன்னா திடீர்னு ஏதோ ஒன்றுன்னா எடுத்தோம்னா ஃபோன் எடுத்தால் டக்குன்னு ஆன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த நம்பர் தேடி. இது வந்து நல்ல விஷயம், நல்ல கடைசியாக ஒருத்தர்கிட்ட பேசினா டக்குன்னு எடுக்கிற மாதிரி. நம்ம தனியாக இருக்கிறோம்னாவே கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி வரும். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், வரணும். ஆக்சுவலாக ஜக்கி வாசுதேவ் சொல்லுவார், நான் தனியாக இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீ வந்து உன்னோட கம்பெனி சரியில்லை அப்படிங்கிற. அதாவது உன்னையே உனக்கு கம்பெனி, உன்னோட கம்பெனி உள்ளே இருக்க நல்லவனாக இருந்தால், ஹாப்பியாக இருந்தால் உனக்கு அது தனிமையாக ஃபீல் ஆக மாட்டேங்க. யூ ஹேவ் அ பேட் கம்பெனினா தான் கஷ்டப்படுவேன். யூ மேக் யுவர் செல்ஃப் குட். அதே மாதிரி we can do more work when we are alone. Yeah. There won't be any disturbance.
அதனால தான் எல்லாம் காலை டைமு செலக்ட் பண்ணுறாங்க. பிரம்ம முகூர்த்தம்னு அந்த டைம் ஏன் செலக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, அப்போ ஃபோன் கால் வராது, மெயினாக ஃபோன் கால் வராது. இந்த ஃபோன் காலில் தான் பல விஷயங்கள் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது. அதனால் அந்த ஃபோன் கால் வராது, யாரும் நம்மக்கிட்ட பேசின்னு இருக்க மாட்டாங்க. அந்நேரத்துக்கு போய் டிஃபன் செய்கிற வேலை கிடையாது, அந்நேரத்துக்கு போய் வாஷிங் மிஷினில் துணி போடுற வேலை கிடையாது. எல்லாமே ஆஃப்டர் 6 தான் இல்லைங்களா. 4 to 6 நம்ம டைம். we can enjoy that time. we can do ப்ரேயர் பண்ண முடியாது, சண்டை போடுறோமா, என்னவோ பண்ணுறோம். பட் அது நம்ம டைம். அது 4 to 6 நம்மளோட டைம். அதை முடிச்சுட்டுனா அதுக்கப்புறம் நான் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்க மாட்டேன், ஒன்றுத்துக்கும் கூப்பிட. அவ்வளோதான், பேசி முடிச்சாச்சு, இன்றைக்கி வேலை முடிச்சது, நீ பார்த்துக்கோ, ஃபினிஷ்ட். அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் தனிமை வந்து என்னை பொறுத்தவரையிலும் 75% கூட இல்லை, 90% பெஸ்ட் டு டூ அவர் ஓன் ஒர்க், டு ரியலைஸ் அபவுட் அவர் செல்ஃப். நம்ம ரியலைஸ் பண்ணுறது, நமக்கான வேலைகளை செய்கிறது எல்லாமே அந்த தனிமையிலே தான் நடக்கும். அதுதான் நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன், இந்த குடும்பத்தோடவும் இருக்க முடியல, குடும்பம் இல்லாமையும் இருக்க முடியல. குடும்பம் சம்டைம்ஸ் தேவைப்படுது, சம்டைம்ஸ் இந்த குடும்பம் இல்லாமல் இருந்தால் நிம்மதியாக உட்காந்து வேலைகளை பார்க்கலான்னு தோணுது. சரி, உங்களுக்கு வடிவுக்கரசின் பேர் யார் வச்சாங்க, எப்படி வச்சாங்க? எங்கள் பெரியப்பா வந்து வடிவுக்கு வளைகாப்புன்னு ஒரு படம் எடுத்தார். ஓ ஆமாம் ஆமாம். அதில் வந்து சிவாஜி அப்பா, சாவித்திரி அம்மா ஆக்ட் பண்ணாங்க. அதில் சாவித்திரி அம்மா பேர் வந்து வடிவு. அந்த படம் ரிலீஸ் ஆன இன்னைக்கு நான் பிறந்தேன். அதனால எனக்கு வடிவுக்கரசி பேர் வச்சாங்க. எனக்கு அக்கா, லாஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டோம். இது வந்து மிஸ்ட்ரி பாக்ஸ். இதுக்குள்ள 4-5 ஐட்டம் இருக்கு. சரி, நீங்க அதை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. ஒன்றுன்னா முடிச்சிடும். இது என்ன? பேப்பர். இது பேப்பர் இல்லையா? ஆமாம். இந்த பேப்பரை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் இந்த மாதிரி வெள்ளை பேப்பர் வந்து இப்போ ஒரு சைடு வந்து பிரிண்ட் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டைலாக் பேப்பர்னே வச்சுக்கோங்க, அடுத்த பக்கம் எழுத மாட்டாங்க சில கம்பெனிங்களில். அந்த மாதிரி இருக்கிறத இந்த இது முடிச்சோடனே நமக்கே ஒரு காப்பி கொடுப்பாங்கள்ல, அப்போ திருப்பி கேட்க மாட்டாங்க. அப்போ நான் இந்த பக்கத்தை என்ன பண்ணுவேன்னா, இந்த பக்கம் எனக்கு பர்சனலாக ஏதாவது எழுதணும் கொள்ளணும்னா இதை யூஸ் பண்ணுவேன். அதாவது வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த பேப்பர், இந்த பக்கத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி வரல என்னோடய பர்சனல் வேலை பார்ப்பேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதில் இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருவேன். வரைஞ்சிட்டு எனக்கு என்ன வேணுமோ அதை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு எழுதி இதை மடித்து சாமிக்கிட்ட வச்சுருவேன். ஸோ நான் டயலாக் பேசி முடிச்சிட்டேன். ஓகே, இந்த பக்கம் இருக்கிறதையும் வேஸ்ட் பண்ணலை. இது வந்து கடவுளுக்கு லெட்டர் எழுதுறதுக்கு ஒரு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு பேப்பர் பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வர்றது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுத வேண்டியது தான். எழுத வேண்டியது எதுக்கு நம்ம புதுசாக பேப்பர் எடுக்கிறத விட இதை பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே ஏக்கா, அந்த பேஜில் ஒரு வரம் ஒன்று நீங்கள் எழுதுறது நடக்கும்னு வச்சுங்க, என்ன எழுதுவீங்க? எப்போவுமே எழுதுறதே என்னென்னா நல்ல ஆரோக்கியத்தை தான், நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தான். நான் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழணும். இதுதான் என்னோட வேண்டுதலே. அதுதான் எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணவும் செய்வேன். வெரி நைஸ். அதாவது ஹெல்த் இஸ் தி வெல்த். ஹெல்த் இஸ் வெல்த். அது இருந்தால் தான் வேலைக்கே போக முடியும். நல்ல ஆரோக்கியம் இருந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வேலைக்கு போவோம். வேலைக்கு போனால் சம்பளம் வரும், சம்பளம் வந்தால் சந்தோஷமாக வாழும். எல்லாமே ஒன்றோட ஒன்று லிங்க் தானே. அதுக்கு மெயின் ஆரோக்கியம் அதுதான் வேணும். இதை வச்சுட்டு இங்கே என்ன எடுக்கலாமா? பென். எனக்கு வந்து இது வந்து ப்ளூ இங்கா என்னன்னு தெரியாது. பட் எனக்கு சமீபமாக, அதாவது ஒரு 4-5 வருஷமாக சொன்னது வந்து க்ரீன் பென். க்ரீன் பென் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆமாம். ஆனால் நான் வந்து சாமிக்கு எழுதுகிற லெட்டர்லாம் க்ரீன் கலரில் தான் எழுதுவேன். அதில் எழுதுங்க நல்லதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் எழுதுவேன். இந்த மாதிரி நான் நிறைய பென்னுங்க வச்சுருப்பேன், நிறைய. அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 10-15 இயர்ஸாக ஜெல் பென் வருது இல்லைங்களா. அந்த ஜெல் பென்னில் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய சிக்னேச்சரை அதில் போடுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பென்னை பார்த்தாவே இது வந்து நம்ம சாமிக்கு லெட்டர் எழுதுறதுக்கு உதவும்னு எடுத்து வச்சுக்குவேன். அதே மாதிரி மேக்கப் பேக்கில் ஒரு பென் வச்சுருப்பேன். எதில் இப்போ என் பர்ஸ் எடுத்திங்கன்னா கூட க்ரீன் கலரில் ஒரு பேனாக வச்சுருப்பேன். கிட்டத்தட்ட 46 வருஷமாக நடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஏதாவது
கதை நினச்சிருக்கீங்களா, எழுதியிருக்கீங்களா? கதையெல்லாம் நான் எழுதுனதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டைலாக்கு கூட சார் இது இப்படி பேசலாமான்னு கேட்டுக்குவேன். ஏன்னா பாக்கியராஜ் சார் சொல்லுவார், ஷார்ட் இந்த டைலாக் முடிஞ்சோன்னே இப்படி கட் பண்ணுவாங்கள்ல, அதை அவர் பண்ணவே மாட்டார், சைடில் கோடு போடுவார். அவர் சொல்லுவார், ஒரே ஒரு வார்த்தை எழுதுடா பார்க்கலாம், உங்களால் எழுத முடியாதுல்ல, அது என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுது, ஏன்னா அவருக்கு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் இல்லைங்களா, டைலாக் ரைட்டரில், அதனால் அவருக்கு அந்த கஷ்டம் தெரியும், அதனால் இப்படி அடிப்பேன். அதே தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், இப்படி அடிக்காதீங்கப்பா, சைடில் போடுங்க டேக்கன்னு, இது இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளால ஒரு வார்த்தை இந்த டைலாக்கும் இந்த டைலாக்கும் ஒரு வார்த்தை நடுவில் போட முடியாதுல்ல, அந்த டேலண்ட் இல்லைன்னும் போது இதை எழுதுனவங்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதனால் நான் கதையை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டேன். பேக்கப்னோடனே இந்த கதையை மறந்துடுவேன், நான் என் கதைக்கு போயிடுவேன். அதனால அதான் கவனிச்சேன் உங்களுக்கு, நான் நடிக்கும் போதே பார்த்துருக்கேன், அந்த சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் அந்த மோடில் தான் இருக்கீங்க, இருப்பேன். அதனால் டக்குன்னு போயிடுவேன், டக்குன்னு ரிலீஸ் ஆகிடுவேன். அதையே அதை சுமந்துட்டு போகிற வேலையே கிடையாது நமக்கு. அதே மாதிரி வீட்டிலேருந்து இங்கே வந்தேன்னா அதையும் சுமக்க மாட்டேன். அவங்க ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க, மறந்துடுவேன். இங்கே வந்துட்டு ஐயோ ரசம் போதுமா, உனக்கு வேறு எதாவது செய்யணுமான்னு கேட்டாங்களே, காலையில் கேட்டிருப்பாங்க, அது அப்புறமா பேக்கப் ஆகும்போது நினைப்போம், அதெல்லாம் இனிமேல் கேட்டு போகிறது க்ளோஸ் வாங்கிக்க வேண்டியது. அப்படி தான் ஒரு இடத்துல செருப்பு போட்டு வந்தோம்னா அந்த வீட்டை மறந்துடுவேன். இங்கே வந்தால் இவங்களை பேக்கப்னா இவங்கள மறந்துடுவேன். அப்படி இருக்கிறதுனால தான் நல்லா இருக்குதோ என்னவோ. நிச்சயமா. அடுத்தது காஃபி. இது மட்டும் ஃப்ளாஸ்க் நிறையா போட்டு வச்சுட்டா, அதாவது ஒரு மக்கு இவ்வளோ பெரிய மக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மக்கையே நான் 4 ட்ரிப் குடிப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக, அவ்வளோதான் குடிப்பேன். ஆனால் இந்த காஃபி மட்டும் இருந்தால் ஃபுல் டே சாப்பாடே வேணும். அந்த அளவுக்கு எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும், காஃபி தான் பிடிக்கும். காஃபி போட்டு வச்சுட்டா போதும், எனக்கு சாப்பாடு எதுவுமே வேணாம், மற்ற வேலையெல்லாம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆக்சுவலாக காஃபின்னா சில பேருக்கு ஹை அப்படிம்பாங்க, ஹை அதெல்லாம் வரும், உங்களுக்கு எதில் ஹை அப்படின்னா எனக்கு புரியலையேப்பா. ஹைனா ஒரு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் காஃபிலையா? காஃபி நிறைய பேருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கா? சாப்பிட்றது இல்லையா? சாப்பிட்றது, வேலை செய்கிறது சொல்லிட்டீங்க, அதை தவிர வேறு ஏதாவது பாட்டு கேட்குறது? எனக்கு அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை எது அப்படின்னு சொன்னால், வீட்லேயே ரொம்ப பிடிச்ச வேலை எது அப்படின்னா வீடு க்ளீன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் இருக்கிற இடம், இப்போ ஷூட்டிங் போகிறோம், ஒரு ரூமை கொடுத்துருவாங்க, அந்த ரூம் போனோடனே முதல்ல இப்படி புடவை எடுத்து இப்படி சொருகிட்டு மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்கவுங்க நீ இங்கே உட்காந்துக்கோன்னு அதை வந்து ஒரு செட் பண்ணி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிடணும், எல்லாத்தையும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. ஆமாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை அதுதான். அதனால தான் ஹவுஸ் கீப்பிங் செலக்ட் பண்ணேன், சூப்பர்வைசிங்க்கு ஹவுஸ் கீப்பிங் செலக்ட் பண்ணேன் நான். எல்லாமே என் சம்பந்தப்பட்ட வேலையாகவே வருது. இது வந்து என்னன்னா, மற்றவங்க எப்படி நினைப்பாங்களோ எனக்கு தெரியாது. இப்போது என்னோடய ப்ளவுஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு மேட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போது டர்க்கி டவலெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவானா எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், அதை உட்காந்து கட் பண்ணி மேட் மாதிரி கட் பண்ணிவிட்டு அது ஓரமெல்லாம் மடித்து தச்சு அதை மேட்டாக போடுறது. எப்போ பாரு என்னோடய பேக்கில் வெள்ளை நூல், கருப்பு நூல், ஒரு மெரூன் கலர் நூல், ஒரு ஊசி, இது எப்பவுமே இருக்கும். அவுடோர் போனால் கூட எடுத்துகிட்டு போவேன். இது வந்து எனக்கு ஏதோ மனசு ஏதாவது சங்கடமாக இருந்தால் கூட சரி, இந்த ஊசி நூலை போட்டு எதையாவது தைச்சேன்னா எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இது. இந்த ஒரே ஒரு ஐட்டம் இந்த ரப்பர், இது வந்து எல்லாரோடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். நமக்கு நடந்த எந்த கெட்ட விஷயத்தையுமே திருப்பி ஞாபகம் வச்சுக்க வேணாம், எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கணும் மைண்டு. அதுக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த மாதிரி நம்மளுடைய நினைவுகளை அழிக்கிறதுக்கு ஒரு ரப்பர் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லார்கிட்டையும் இருக்கணும், எல்லாரும் அழிச்சிடணும் இதை. அதுதான் அந்த ரப்பர். கெட்ட விஷயங்கள் எதையுமே ஞாபகத்தில் வச்சுக்காமல் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் எப்போவுமே. அதுக்கு இந்த ரப்பர்.
நைஸ். சூப்பர்மா, தேங்க்யூ. கடைசியாக ஒரு கேள்விக்கா, நம்ம சினிமாவில் இருக்கோம். சினிமா வந்து இங்கே ஒரு ரிலிஜன் மாதிரி இருக்குது, அது ஒரு தனி மதமாக இருக்குது, அதுக்கு ரொம்ப போட்டுறாங்க எல்லாரும். சினிமாங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஹைப்பு தேவையா, கொஞ்சம் குறைச்சிக்கலாமா? இல்லை, வேணும் வேணும். வேணும். ம். ஏன்னா இப்போ வந்து சீரியல் எல்லாம் ஆரம்பிச்சதுனால யார் வேணா நடிக்கலான்னு ஆயிடுச்சு. யார் வேணா நடிக்கலான்னு வந்துடுறாங்க. அதுதான் நடிக்கிறாங்களா இல்லையாங்கிறது அடுத்த கொஸ்டின் அது. ஆமாம். ஆனால் சினிமா வந்து போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வந்து நமக்குள்ளற 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இங்கே வந்து பெரிய வில்லனாக நடிக்கிறதும் அவனை பழி வாங்குறதும் இவனை பழி வாங்குறதுமா பண்ணுறோம். இல்லைன்னா இங்கேயும் வந்து குடும்பம் குட்டி, என் பொண்ணுக்கு கல்யாணம், என் பையனுக்கு கல்யாணம், இல்லை மருமகளால் கஷ்டங்கள், இதெல்லாம் அனுபவிச்சு கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு சொல்லுவாங்களே, அது வந்து நடிகர்கள் தான் செய்ய முடியும். அதே தான் ஈவன் டைரக்டர்ஸ் எடுத்தாலும் சரி, எந்த டெக்னீஷியன் எடுத்தாலும் அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்கவுங்க வேலையில் அவங்கவுங்கள ப்ரூஃப் பண்ணணும்னு காட்டுறாங்க. அதனால் இது ஒரு புனிதமான வேலை, எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. பேக்கப் பண்ணோடனே நான் மாறிடுறேன்னு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 1008 கஷ்டங்கள் இருக்குது. அதனால தான் நான் சொல்லுவேன் ஷூட்டிங்கில், இந்த பாரு நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்தையும் அந்த கேட்டுக்கு வெளியே செட்டுக்கு வெளியில் வச்சுட்டு நம்ம இங்கே வந்து சந்தோஷமாக இருப்போம், ஜோவியலாக இருப்போம், சந்தோஷமாக சிரித்து சந்தோஷம். ஏன்னா நம்ம முகம் வந்து கேமராவில் தெரியுது. நம்ம முகம் வந்து கொஞ்சம் அது வந்து சிவாஜி அப்பா அடிக்கடி சொல்வார், இந்த பார் நமக்கு எதிரி யார் தெரியுமா, இவன் தான்வர். நான் நினச்சேன் கேமரா மேலே தான் சொல்கிறாரு போல இருக்குது. இந்த கேமரா அப்படியே காட்டி கொடுத்துருவோம் நம்மளை. அதனால் உனக்கு சம்பளம் கிடைச்சிதா கிடைக்கலையாங்கிறதெல்லாம் கேமராவுக்கு தெரியாது. நீங்கள் என்ன கேரக்டராக வந்தியோ அதை மட்டும் செய், அதுதான் எல்லாருக்கும் தெரியணும். அதுதான் உண்மை. அப்படி ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு புனிதமான தொழில் வந்து சினிமா. இதை வந்து நம்ம புகழ்ந்து தான் வச்சுக்கணும், புகழ்ந்து பாராட்டி வச்சுக்கணும். இப்போ எல்லாம் அதெல்லாம் நடிப்பு தானே, இதோ வரோம். ஏன்னா ப்ராம்ப்டிங்னு ஒன்று வந்துருச்சு, அவங்களா சுயமாக பேசுறதில்ல. ஈவன் ஒருத்தர் கேட்டார், இந்த ரீல்ஸ் பண்ணுறதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொழுதுபோக்காக அவங்க செஞ்சுக்கிட்டோம், அவங்க யூடியூப்பில் விட்டுக்கிட்டோம். ஆனால் அவங்க தான் பெஸ்ட்டுன்னு நினச்சி எங்கள் டைரக்டர்ஸ் போகிறாங்க பாரு, அவங்கள கூட்டிகிட்டு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இதுக்குன்னே சினிமாவுக்காகவே வேறு தொழிலே தெரியாது, நடிப்பை தவிர வேறு தொழிலே தெரியாதவங்களாம் எவ்வளோ பேர் டேலண்டட் பர்சன்ஸாக இருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சி, இல்லை அவங்க உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து அவங்க வாழ்கிறதுக்கு, வாழ்வாதாரத்துக்கு உதவி செஞ்சு செய்யுங்க. அதை விட்டுட்டு பொழுதுபோக்குக்கு ரீல்ஸ் போடுறாங்கன்னா அவங்க பின்னாடி போகாதீங்கன்னா அதுதான் உண்மையும் கூட. இந்த மாதிரி போற்றப்படக்கூடிய ஒரு புனிதமான தொழில் சினிமா. அது தொழிலாக மதித்து செஞ்சால் அது புனிதம். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமா நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் இது ரொம்ப பலனுள்ளதாகவும் இருக்குது. எனக்கு உங்களோட பேசுகிறது தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசணும்னால நினச்சேன். அது மாதிரிலாம் இல்லை, நம்மளே ஓப்பனாக பேசுகிறோம், எதுவுமே ஒளிவு மறைவே கிடையாது. இதை வந்து இதில் தட்டி பார்த்தாலும் சரி, எங்கே தட்டி பார்த்தாலும் வடிவுக்கரசி ஸ்டேட்மெண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உண்மையை மட்டும்தான் சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோங்கிறது வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுதுன்னும் போது நல்ல விஷயங்களை சொல்லணும், நம்ம அனுபவிச்சதை சொல்லணும். திருநெல்வேலி அல்வா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடாது, அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு நம்ம தூண்டி விடணும் உங்களை. அதாவது பொய் சொல்லணும்னா பிளான் பண்ணணும், உண்மை சொல்லணும்னா பிளானே பேசலாம். கரெக்டு, ஞாபகம் வச்சுக்கணும். பொய் பேசினா எந்த இடத்துல என்ன சொன்னோம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு தேவையே இல்லை, எத்தனை தடவை தட்டினாலும் ஒரே வார்த்தை தான் வரப்போகுது நமக்கு. அதே தான் ஓடும். கரெக்டு. அதேதான். தேங்க்யூ. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்படியெல்லாம் பேசும்போது எல்லாரும் நினைப்பாங்க சும்மா என்ன இன்டர்வியூன்னு. அப்படி இல்லை, சில பேர்கிட்ட பேசும்போது நமக்கு வந்து உண்மை விஷயங்கள் எல்லாமே பேசுகிறோம் இல்லையா, அப்போ ரீவைண்ட் பண்ண மாதிரி நம்ம வாழ்க்கை எங்கே ஆரம்பித்தோம், எங்கே போனோம், எங்கே நடந்துக்கிட்டு இருக்கோம் இப்போது. ஸோ நீ இப்போ சொல்லிட்டு வந்தல, தனிமையில் ரியலைஸ் பண்ணவும்
நம்மளை பற்றி ரியலைஸ் பண்ணணும், நம்மளோட வேலை அதை நீ செய் அப்படின்னு மறுபடியும் நான் எனக்கு நானே சொல்லிக்கவும் இதெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதனால் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்பா. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்கப்பா, தேங்க்யூ. நல்லா இருங்க.